சார் நல்ல ஒரு தலைப்பு, வாழ்க்கை சுமையா சுகமா. நாங்கள் சுமைன்னு பேசுறது வந்து ப்ராக்டிக்கல், அது சும்மா ஒன்று தெரியுது. நம்ம பர்வீன் பேசின பிறகு ஒரே ஒரு விஷயம், நம்பி கூட போக முடியாது. கப்பல்லேருந்து கவுத்தா மாதிரி நம்மளை கவுக்கும் எப்போனாலும். இதுதான் சுமை, இதுதான் சுகம்னு விலாவரியாக சொல்கிறதுக்கு. சார் உண்மையிலேயே ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள், கடந்த ஒரு 20 வருஷமாக முன்னை விட எல்லா கோயில்லையும் கூட்டம் அதிகம் பார்த்துருக்கீங்களா? எந்த கோயில்லையும் கூட்டம் அதிகமாக வருது. அது சின்ன கோயில், பெரிய கோயில், பரிகார ஸ்தலம், எதுவாக இருந்தாலும் சரி. இந்த 20 ஆண்டுகள் கூட்டம் அதிகமாக வருது. அதுக்கு காரணம் என்ன? எல்லாருக்கும் பக்தியாக ஜாஸ்தியாச்சு, பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லாம் ஓடுறான். சில பேர் 6 மாதத்துக்கு ஒரு சாமி மாத்துறான் சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், கொஞ்ச நாள் ராகவேந்திரான்னா, அப்புறம் கொஞ்ச நாள் திருப்பதிக்கு போயிருந்தான், கொஞ்ச நாள் ஒவ்வொரு சாமி. அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்றான். 6 மாதம் ஆவலை, வேலை ஆவலை, நான் கிருஷ்ணரை மாற்றிடுறான். இப்போ கடைசியாக ஒருத்தன் திருவண்ணாமலையில் போய் செட்டில் ஆனான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது அப்படி தான் இருக்குது சார். கூட்டம் இல்லாத நாளில் நான் டெய்லி கோயிலுக்கு போவேன் சார். என் ஃப்ரெண்டு என்னை பார்த்துட்டு கோயிலில் கேட்குறான், என்னடா ஏதாவது பிரச்சனையாண்ணா? ஏன்னா பின்னா டெய்லி கோயிலுக்கு வரேன்னா, அப்போ பிரச்சனைக்கு தான் கோயிலுக்கு போகிறோன்னு அர்த்தம். எல்லாம் தெளிவாக இருக்கும். அதுக்கடுத்து ஒன்று சொன்னான், டே ஃப்ரீயாக இருந்தால் கூட வீட்டில் டெய்லி கோயிலுக்கு வராதேண்ணா. ஏன்டா இப்படி பேசுகிறேன்னா? அப்படி இல்லை, இப்போல்லாம் கோயிலில் சிசிடிவி வச்சுட்டானுங்க. கோயிலில் ஏதாவது காணாது போச்சுன்னா என்கொயரியில் அந்த சிசிடிவியில் நீ டெய்லி வர்றது தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ளே கூப்பிடுவானுங்க, விசாரணை பண்ணுவானுங்கன்னா. இப்போ அங்கேயும் அதையும் கற்று விட்டானுங்க சார். கோயிலுக்கு போகிற பழக்கத்துக்கு கற்று விட்டான். இப்போ ராஜகோபுரத்துக்கு அப்புறம் கால் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. திருட்டு மொழி முடிச்சுன்னு போகிறேன், சிசிடிவியில் நம்மளை பார்க்குறாங்களான்னு. இவங்க பூசலாரை பற்றி சொல்கிறாங்க. நான் சொல்லாததா? நான் ஒரு கோயிலில் பேசுகிறேன் சார், பக்தியாக இயற்பகை நாயனாரை பற்றி. இயற்பகை நாயனாரை பற்றி பேசினேன். உண்மையிலேயே இயற்பகை நாயனார் என்ன, அவருடைய தவம் என்ன தெரியுமா? சிவனடியார் யார் வந்து எது கேட்டாலும் கொடுத்துருவார், அதான் அவருடைய தவம். சிவன் இவரை சோதிக்க என்ன பண்ணார், ஒரு அடியவராக உருமாறி வந்து இவர்கிட்ட, எனக்கு உங்ககிட்ட இருக்கிற பொருள் ஒன்று வேணும்னாரு. இவர் கேளுங்க சாமின்னாரு. உன் மனைவி வேணும்னாரு. ஒரு ஆண் கொடுக்க முடியாதது, ஆனால் இவர் சிவபக்தியில் மனைவியும் கொடுத்துட்டார். அதனால தான் இயற்கைக்கு புறம்பாக செய்ததனால் இயற்பகை நாயனார் உருக்கமாக 6 அவர் பேசினான் சார். இறங்குற படிக்கட்டிலே ஒருத்தர் நிற்கிறான். என்னப்பான்னு, இப்போ வருவாரான்னு. யாருன்னு, சிவன் தான். என்னை கேட்க சொல்லு சார், மாமியாரோட சேர்த்து அனுப்புகிறேன். இதையா நீ உயிரை விட்டு 6 அவர் பேசினுக்கிறேன்னா? நீ வந்து பூசலாக இருக்காத சொல்லின்னு இருக்க. மக்கள் வந்து நம்ம அவன் பிரச்சனையில் இருக்கா சார். பிரச்சனை எப்போ தீரோன்னு இருக்கான். ஒரு குரு சொல்லியிருக்கார் சார் சிஷ்யங்கிட்ட, நீ ஏன்டா உன் ஒய்ஃபை கொன்னுன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னா. நான் என்னடா சொன்னேன்னா, அவன் பிரச்சனையை அவன் தான் தீர்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் சார். அவ்வளோ பிரச்சனைங்க வாழ்க்கையில், நமக்கு தெரியல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு கோயிலில் ஒரு குருஜி வந்திருந்தாருன்னு போய் பார்த்தாங்க. பார்க்கும்போது அந்த குருஜி சொல்லியிருக்காரு, ஒரு இடம் சொல்லி அந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலில் குளத்து படிக்கட்டில் நின்று நீங்கள் என்ன வேண்டிக்கின்னு ஒரு ரூபா காயினை அந்த குளத்தில் போடணும். 6 மாதத்தில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடந்துடும். குரு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அதே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் சாமி சுற்றிட்டு கோயில் குளத்துக்கு வந்து இந்த ஆள் என்ன பண்ணார், வேண்டின்னு ஒரு ரூபா காயின் போட்டார். அந்த அம்மா வேண்டின்னு ஒரு ரூபா காயின் போட்டது, பாசியில் வழுக்கி அந்த அம்மா கோயில் குளத்தில் குச்சிச்சு, செத்து போயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க, குருஜி 6 மாதத்துக்குள்ளே முடியும்னாரு, இன்றைக்கே முடிஞ்சிடுச்சேன்னா. சார் அவன் என்ன வேண்டின்னு இருக்கான் பாருங்க. வேண்டதில்லை, என்ன பிரச்சனை? நீங்கள் வழக்கு மன்றம் வந்து பாருங்கள் சார். திருமணம் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து அண்ணா அற்புதமாக சொல்வார். வள்ளுவரும் வாசிகையும் போல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு. யார் பார்த்ததுங்க? வள்ளுவனை யாராவது பார்த்துருக்கோமா? இல்லை.
கவர்மெண்ட் வரைஞ்ச படம் அது. இன்னும் வாசுகியை வரையவே இல்லை. அதுக்குள்ளே நம்மளே விட்டுருந்துக்கிறோம். வள்ளுவரும் வாசுகியும் போய் வாழ்ந்து காட்டுங்கள், வாசுகி வந்து கிணறுல எடுத்தாங்க, பக்கெட்டு அப்படியே நின்று, எல்லாம் ஒன்று புவியீர்ப்பு சப்ப அப்பவும் உண்டு, எல்லாம் புருடா. இல்லைன்னா நல்லா இருக்கணும்னு சொல்கிறது. எங்கள் அண்ணன் அற்புதமாக சொல்லுவார், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு ஒத்துமையாக இருங்க, அவ்வளோதான் முடியும். கோர்ட்டில் சார் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 3 மாதம் கோர்ட்டில் விவாகரத்துக்கு நிற்கிது. ஜட்ஜி பார்த்தாரு, அந்த பொண்ணை பார்த்தோன்னா அவருக்கு அவரோட பொண்ணு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, என் பொண்ணு வயசு இருக்கு, அம்மா கல்யாணம் ஆகி 3 மாதம் இருக்குமா, கொஞ்சம் மனசு கொஞ்சம் பார்த்து. அது யுவர் ஆனர், ஒரு வாடி முடிவு பண்ணிட்டா என் முடிவை நானே மாற்ற மாட்டேன். யார் பேச்சும் கேட்கறதுனால தான் இங்கே வந்து நிற்கிது. எல்லாமே அப்படி தான் சார். சார் வாழ்க்கை எதில் ஆரம்பிக்குது சார்? எதில் ஆரம்பிக்குது? திருமணத்தில். அதுவே பிரச்சனை தானே. 20 வருஷம் 30 வருஷம் முன்னால் எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க. இந்த இப்போவாது மேட்ரிமோனியல் நெட்டில் போய் பார்க்குறோம், அப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. இந்த தரகர்கள் இருக்காங்கள்ல, திருமணத்து தரகர்கள், அவனுங்க கையில் வச்சுக்கிற 5 ஃபோட்டோவை எவன் தலையிலையாவது கட்டணும்னு சுற்றினுப்பான். நம்மக்கிட்ட அவ்வளோ பேசுவாங்க சார், பொண்ணு அடக்கமான பொண்ணு, அடக்கமான பொண்ணுன்னு. அது எத்தனை வாரத்துக்கு அடக்கமாக இருக்கும்னு சொல்ல மாட்டானுங்க. அது அவன் அதிர்ஷ்டம். கல்யாணம் ஆச்சு, பொண்ணு பார்க்க போனேன் சார். ஆரம்பமே அபசகுணம் தான். பொண்ணு பார்க்க போனேன். நான் பொண்ணு பார்க்க போகும்போது பண்ண ஒரே தப்பு, என் தங்கச்சிக்கு 2 பேருடைய மாப்பிள்ளைங்களை கூட்டி போயிட்டேன். பொண்ணு பார்க்க போனேன். நான் வாழ்க்கையில் ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தேன், அதான் என் ஒய்ஃபு, வேறு சான்ஸ் இல்லை. பொண்ணை பார்த்து முடித்த உடனே எங்கள் பொண்ணுக்கு அப்பா ஏதோ எங்கள் மாமனார், அவர் வந்து, தம்பி உங்ககிட்ட பொண்ணு ஏதோ பேசணுன்னு எனக்கு பயந்துட்டேன். அப்போவே நான் பட்டிமன்றம் பேசுவேன், இருந்தாலும் பட்டிமன்றம் பேசுறது வேறு, நான் எது பேசுனாலும் நீங்கள் கேட்டுப்பீங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுறது எப்படின்னு தெரியல, விறுவிறுக்க வந்துட்டேன். அப்புறம் ரூமுக்கு போனால் மாப்பிள்ளைங்க என்ன சொல்கிறானுங்க, பேசுங்க போய் அப்படின்னா. சார் வேண்டாத தெய்வம் இல்லை, எப்படியாவது இந்த பொண்ணு என்னை செலக்ட் பண்ணணுன்னு. ஏன்னா ரிஜெக்ட் பண்ணிச்சு வச்சுக்க, என் மாப்பிள்ளைங்களே ஊர் ஃபுல்லாக சொல்லுவான், அந்த பொண்ணே உங்கள் அண்ணனை வேணான்னுட்டா. அப்புறம் உள்ளே போனால் பொண்ணு அவங்க வீடு சார், அதனால் சோஃபாவில் சௌகரியமாக உட்காந்துக்குது. நம்ம உள்ளே போய் நிற்கிறதா உட்காரதா கை கட்டணுமா ஒன்றும் தெரியல, திருன்னு முடிச்சுன்னுக்கிறேன். அப்புறம் MBA படிச்சிருக்கீங்க? எஸ். 60,000 ரூபா சம்பளம்? எஸ்மா. உங்களை பற்றி உங்கள் ஹெச்ஆரில் கேட்டேன், நல்லா சொன்னாங்க அப்படின்ச்சு. அது லூஸு. நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆர்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணோட அப்பா அண்ணன் ஏதாவது புதுசாலிங்க ஃபோன் பண்ணுவான், அவனுங்கக்கிட்ட நான் நல்லவன் சொல்லு, சனிக்கிழமை பார்த்து எங்கள் ஆசைன்னு சொல்லியிருந்தேன். அவன் நல்லா கரெக்டாக சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் திடீர்னு கேட்குது, உங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்காச்சு? எத்தனை சொல்கிறது? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாம் அப்படி தான் சார். சார் ஒரு காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னால் மாமனார் மாமியார் எல்லோரும் மரியாதை கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டு கல்யாணம் பண்ணேன் சார். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மாமனார் மாப்பிள்ளை உள்ளே நனைஞ்சால் எழுந்து நிற்பாருன்னு சொல்ல கேள்வி. எங்கள் மாமனார் கால் மேலே கால் போட்டு, அப்புறம் ப்ரொமோஷன் எதுவும் வரலையா அப்படின்வார். ஏதோ அவர் வேலை செய்யும் போது மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி. மாமியாருங்கெல்லாம் மாப்பிள்ளை முன்னாலேயே வர்றது இல்லையா ஒரு காலத்தில், அதாவது தூணுக்கு பின்னால் நின்று பேசுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது, எல்லாம் மாறி போச்சு. கஷ்டம் சார், எவ்வளோ பிரச்சனை. திருமணத்திலிருந்து குடும்பம் இவங்க சொல்கிறாங்க, அண்ணன் சொன்னது தான் கரெக்டு, அதெல்லாம் பேசவே முடியாது. மனைவிகள் வந்த பிறகு வாழ்க்கை மாறுது, எல்லாருக்கும் அப்படி தான். 40 ஆம்பளை சார் ஒரே ரூமில் 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பான், 40 ஆம்பளை. ஆனால் அவ்வளோ பெரிய வீட்டில் 2 லேடிஸ் சார், முடியல. இந்த எக்ஸாம் மாதிரிங்க ஒவ்வொரு நாளும். பசங்க எக்ஸாமுக்கும் நம்ம எக்ஸாமுக்கும் வேறு. பசங்களுக்காவது சாய்ஸ் இருக்குது, சிலபஸ் இருக்குது. சிலபஸை விட்டு வெளியில் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்க்கு. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. டெய்லி எக்ஸாம், சிலபஸே கிடையாது, சாய்ஸும் கிடையாது. ஆஃபீஸுக்கு புறப்படுறேங்க, என் ஒய்ஃபு கேட்குறா, உங்கள் அம்மா அப்பா இன்னும் எவ்வளோ நாள் இருப்பாங்க வீட்டிலன்னு. அதுக்கு பதில் சொல்லணும். சாயங்காலம் வந்தவுடனே எங்கள் அம்மா ஈஸ்வரலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சின்னு உன் பொண்டாட்டி அடக்கி வையின்னுவாங்க. எங்கள் அப்பாவாலேயே முடியலன்னு தான் ஈஸ்டரில் பத்துனுக்கிறாரு. அவங்களுக்கு பதில் சொல்லணும். இந்த லேடிஸ்லாம் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுவாங்க சார். என் ஒய்ஃபு சொல்லுது, நான் சொல்கிறேங்க, உங்கள் கடைசி தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு.
சார் நம்ம என்னைக்காவது ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கோமா உன் கடைசி தங்கச்சி பிடிக்கலன்னு சொல்லியிருக்கோமா? நியாயம் வேணாமா சார் எல்லாத்துக்கும்? இதெல்லாம் விட சார் என் ஃப்ரெண்டு சார் 2 வாரமாக அவன் ஒய்ஃபை வாங்க போங்கன்னு பேசுகிறான். சாதாரணமாக முன்னால் வாடி போடின்னுவான் ஃபோனில், என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கே அப்படின்வான். 2 வாரமாக வாங்க போங்கன்னு பேசியிருந்தான். நான் கேட்டேன், என்னடா திடீர்னு ஒய்ஃபு கிட்ட மரியாதைன்னு. இல்லைடா உனக்கு தான் தெரியுமே என் ஒய்ஃபு பேர் சீதா அப்படின்னா. சரி அதுக்கு நான் இல்லைடா நான் முன்னெல்லாம் சீதா எங்கள் வாடின்னுவேன், இப்போ பிரச்சனை ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சதுலேயே இவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு. நான் வந்து வாடி கிடின்னு சீதா வாடின்னு சொல்லி வெளியில் கேட்டாங்க வச்சுக்க, எதுக்குடா வம்புன்னு. உங்கள் ஒய்ஃபு ஒன்றும் சொல்லலையான்னு. அவள் கொஞ்சம் வெட்கப்பட்டு இதுவே நல்லா இருக்குது இப்படியே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டா அப்படின்னா. நல்ல காலம் எல்லாமே அப்படி தான் சார், ஒரு சேஞ்ச் இல்லை சார். சார் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு அதே வீட்டுக்கு தான் சார் வரோம். திடீர்னு ஒய்ஃபை ஷூவை கழட்டேன் டயர்டு. ஏங்க வீட்டில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா பாருங்கள், சேஞ்சு தெரியுதா பாருங்கள். அதே வீடுங்க, அதே போர்ட்டிகோ, அதே ஸ்கூட்ரு, அதே ஷூ சைஸஸ்ஸு, அதே சோஃபா, அதே ஒய்ஃபு எல்லாம் அதே. ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ஒன்றும் தெரியல எனக்கு. உங்களுக்கு இப்படி தான் ஒன்றுமே தெரியாது, ஒரு ரசனையே கிடையாது. என்ன சேஞ்சுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. ஷோ கேஸில் இருக்கிற ஒரு யானை குட்டி பொம்மையில் அதை எடுத்து டிவி மேலே வச்சுருக்கா. அது பேர் இன்டீரியர் டெக்கரேஷன் அவரே சொல்கிறான். இது உங்களுக்கு ரசனையே இல்லைன்னு. அப்புறம் நான் சொன்னேன், சிச்சி ரசனை இல்லைன்னா உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேனா குடு அப்படின்னு. வாழ்க்கை சுகம் கிடையாது, சும்மா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். சார் டாக்டர்கிட்ட கூட்டி போயிட்டேன் சார், தெரியாதனமா சுகர் இருக்குன்ட்டார் எனக்கு. என் ஒய்ஃப் டாக்டர்கிட்ட கேட்குறா, சுகர் இருக்குது சரிங்க, ஏன் சுகர் வருது இவருக்கு அப்படின்னு கேட்டான். நான் கூட பரவாயில்ல கேள்வி கேட்குறான்னு நினச்சேன். டாக்டர் சொன்னார், இல்லைங்க ஜீன்ஸ் மரபு வழியாக வரும், அப்பா தாத்தா இருந்தால் சுகர் வரும்னு. இவன் டாக்டர்கிட்ட கேட்குறா, சார் அப்படின்னா இவங்க அக்காவுக்கு ஏன் இன்னும் வரல அப்படின்னு. சார் எனக்கு சுகர் வந்தது கவலை இல்லை சார், எங்கள் அக்காவுக்கு ஏன் வரலன்றது அவளுக்கு பிரச்சனை. அதுக்கு என்ன சார் பதில் சொல்கிறது? டாக்டர் திருத்துன்னு முழிக்கிறாரு. இது தவிர டாக்டர்கிட்ட என்ன சார் சொல்லுவாங்க? சார் டாக்டர் இவர் வந்து அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றாரு, அதிகமாக சாப்பிட்றாரு, அது மாதிரி எதாவது சொல்லணும். அதை விட்டுட்டு டாக்டர்கிட்ட, டாக்டர் இவர் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு, இப்படியா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. டாக்டர் உடனே அவர் எஸ்வி ரங்கராவ் டைப்பில், என்ன மிஸ்டர் மோகன் சுந்தரம் ஒய்ஃப் சொல்கிறது கேட்கலையா அப்படின்னாரு. அவர் என்னமோ கேட்குற மாதிரி எவன் கேட்டிருக்கோம். அதனால தான் இந்த அளவாவது நல்லாயிருக்கும் இல்லை சார். அட்மிஷன் போடவானாரு, வேணான்னியாச்சு. வாக்கிங் போனார், பரவாயில்லன்னு நினச்சேன். 40 வயசுக்கு மேலே ஆனால் வாக்கிங் போகணும். இந்த அண்ணன் சொன்னார் பீச் ரோட்டில் போகிறாங்க, அது மாதிரி போகணும். என் ஒய்ஃபை கூப்பிட்டேன், உனக்கு 40 வயசு ஆயிடுச்சு வாக்கிங் வானே. என் நல்ல மனசுக்கெல்லாம் ஒன்றும் வராது நீங்கள் போங்கன்ட்டான். அப்படின்னா வாக்கிங் போகிறவனுக்கெல்லாம் கெட்ட மனசா சார்? உண்மையிலேங்க வாக்கிங் பீச்சில் மெரினா பீச்சில் போனேன் சார். பீச்சில் போனால் நம்ம மாட்டிங்க நிறைய பேர் நாயை கூட்டின்னு வரான் வாக்கிங்க்கு. நான் கேட்டேன், என்ன சார்? இது ரொம்ப சௌகரியம் சார், தொணன்னு பேசாது, நம்ம ஏதாவது பேசினா எதிர்த்து பேசாது. திடீர்னு நம்மளுக்கே மூச்சு வாங்குச்சுன்னா கூட உங்களுக்கு நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க அதனால தான், அதெல்லாம் ஒன்றும் கம்ப்ளைண்ட்டாக பண்ணாது சார் அப்படின்னா. ரொம்ப நல்லதாச்சுன்னு வந்தேன். வீட்டுக்கு வரேன் சார், என் ஒய்ஃபு பார்க்குறேன் சோஃபாவில் கால் மேலே கால் போட்டுன்னு கண்ணை மூட்டின்னு உட்காந்துக்கிறா. இன்னும் சோஃபாவில் தூங்குறியான்னு. தியானம் பண்ணுறேன்னா. உண்மையிலேயே அப்போ தான் பயந்தேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தியானம் பண்ணால் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இவள் வந்து உண்மையிலேயே தியானம் பண்ணுறாளா இல்லை எனக்கு சாயங்காலம் போட வேண்டிய சண்டைக்கு ரெடி பண்ணுறாளா ஒன்றும் புரியல. ரொம்ப கஷ்டம் எல்லாமே சார். வெளியில் போகிறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குங்க. என்கிட்ட கார் கிடையாது சார், ஸ்கூட்ரு வச்சுருக்கேன். இந்த ஸ்கூட்ரு ஆக்டிவா, இந்த ஸ்கூட்ருக்காரங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? அது மோட்டர் பைக் மாதிரி கிடையாது. இன்ஜினை பின்னால் வச்சுருவான். 35 கிலோ இன்ஜின் பின்னால் இருக்குது, முன்னால் வெறும் தகுடு தான். நம்மளே ஜாக்கிரதையாக தான் ஓட்டி போகணும். இதில் ஒய்ஃபு பின்னால் 35 கிலோ என்ஜினு, இது அரிசி மூட்டை மாதிரி ஒரு 75 கிலோ. நாட்டிக்கு போகணும்னு கஷ்டம், ஜாக்கிரதையாக ஓட்டணும். நம்மளும் மனுஷன் தானே சார், ஓட்டிக்கிட்டே போகிறேன். எதிர் சைடில் ஒரு 40 வயசில் அழகாக ஒரு பொம்மை, அம்மா மகாலட்சுமி மாதிரி அழகாக போகுது. டக்குன்னு நினச்சேன், எனக்கு பொண்ணு தேடும் போதெல்லாம் எங்கம்மா போயிருந்தீங்கன்னு. இவங்க பின்னால் ஸ்கூட்டரில் உட்கார்ற மாதிரி இல்லை சார், ஏதோ சோஃபாவில் உட்கார்ற மாதிரி சம்மணம் போட்டு எப்போ வாரி விடுமோன்னு பயந்து ஓட்டணும். ரொம்ப கஷ்டம். இது நடுவில் இவ சைடெல்லாம் போட்டு பார்த்து, என்னங்க இந்த துணி கடை பாருங்கள், ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயா அப்படின்னு இதெல்லாம் கேள்வி வரும்.
நான் சொன்னேன், இதே அதை உங்கள் அப்பா சொல்லியிருந்தா பரவாயில்ல, துணி கடைக்காரன் சொல்லி எனக்கு தான் செலவு. சார் இல்லை, வாழ்க்கையில் அண்ணன் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உண்மையிலேயே சார் சாதாரணமாகவே பார்க்காதீங்க, அது வெறும் ஃபோனுக்காக யூஸ் பண்ணுங்களேன், வாழ்க்கை உண்மையிலேயே சுகமாகும். ஆனால் பண்ண முடியல. நான் ஒருத்தவங்க எழுதிதான் சார், படித்தவொன்னே பயந்துட்டேன். 60 வயசு ஆகிறவங்களுக்கு ஏன் ஏர்லி மார்னிங் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு. எனக்கு 60 ஏர்லி மார்னிங் ஏன் ஹார்ட் அட்டாக் வருது, எது பச்சு வைப்பேன் படித்தேன். அவன் எழுதியிருக்கான், இந்த 5-5:30 மணிக்கு பாத்ரூம் வரும்ல நமக்கு, அப்போ டக்குன்னு எழுந்துக்கிறோம்ல, அப்போ ஹார்ட் அட்டாக் வருமா. ஏன்னா நீங்கள் தூங்கினே இருந்து டக்குன்னு எழுந்தீங்கன்னா உங்கள் மூளை திடீர்னு விழிச்சிக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரத்தத்தை ஹார்ட்டுக்கு அனுப்பி அந்த கொலாப்ஸ் ஆகி அதில் ஹார்ட் அட்டாக் வரும். அதுக்கு அவன் கீழே வைத்திருக்கான், என்ன பண்ணணும்னு. அதையும் படித்து பார்த்தேன், ஏன்னா நம்மளுக்கும் 60 படித்து பார்த்தால சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு பாத்ரூம் போனோன்னா டக்குன்னு எழுந்துக்கக்கூடாது, கண்ணை திறந்து உத்திரத்தை 5 நிமிடங்கள் உற்று நோக்குங்கள். எது பாத்ரூம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் உடனே எழுந்திருக்காதீர்கள், வலது பக்கம் கொஞ்சம் திரும்புங்கள், இடது பக்கம் திரும்புங்கள், வலது பக்கம் திரும்பி எழுந்து கொள்ளுங்கள், தரையிலே படுத்து இருப்பவர்கள் எதையாவது ஊன்றிக்கொண்டு எழுந்திருங்கள். எதுக்கு? இதெல்லாம் பாத்ரூம் போகிறதுக்கு. தரையில் எதையாவது ஊன்றிக்கொண்டு எழுந்துங்கள். கட்டிலில் படுத்து இருப்பவர்கள் கட்டில் முனைக்கு வந்து காலை தொங்க விட்டு ஒரு 2 நிமிடம் காலை ஆட்டுங்கள், ரத்தம் பரவும், அது பிறகு பாத்ரூம் போகுதுன்னு. அது சாதாரணமாக நம்ம இப்போ நான் சொல்லிட்டேன், நாளை காலையில் உங்களுக்கு அந்த மாதிரி வந்தால் கூட ஞாபகம் இருக்காது. ஏன்னா படித்தா மறந்துட்டேன், திடீர்னு ஞாபகம் வந்துடுச்சு, என்னது இது, சரி பண்ணி பார்க்கலாமேன்னு உத்தரத்தை அப்படி பார்த்தேன். அப்புறம் யோசித்தேன், இவ்வளோ டென்ஷன் எதுக்கு, பேசாமல் தூங்கிட்டு காலையிலே போய்க்கலாமான்னு. சரி வந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உத்தரத்தை ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன் சார். பார்த்தா அவசரமாக வருது, ஏன்னா முடிச்சுக்கணும், இப்படி திரும்புகிறேன். அப்புறம் மெதுவாக அவன் சொன்ன மாதிரி எழுந்தேன், ரொம்ப அவசரமாக வந்தது. அப்புறம் கட்டில் முனைக்கு போய் காலை ஆட்டினேன், கொஞ்சம் வேகமாக ஆட்டிட்டேன் போல. இது என் ஒய்ஃபு கண்டுபிடிச்சி கேட்குறா, நைட்டில் என்ன சர்க்கஸ் பண்ணிட்டுக்கிறேன்னு. விட்டுட்டேன். உண்மைங்க இல்லை, எதுவாக சார் அனாவசியமாக போய் சொல்கிறானுங்க சார். யூடியூப்பில் நிறைய பேர் நம்புகிறோம். நான் பட்டிமன்றம் பேசுகிற நடுவர் ஒருத்தருங்க உடம்பு சரியில்லாமல் வந்தார், செத்துட்டாருன்னு போட்டான். நல்ல மனுஷன் இருந்தாலும் டக்குன்னு எனக்கு சரி இறந்துட்டாருன்னு வந்துக்குது, எதுக்கும் செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் கூப்பிடல. அவர் தான் இறந்துருந்தா எப்படி செல்ஃபோன் எடுப்பார், அதனால் லேண்ட்லைனில் கூப்பிட்டேன். அவரே எடுத்தார். என்ன அப்படின்னாரு, ஐயா மோனசம் தெரியும் சொல்லு. ஐயா இல்லை தகவல் பார்த்தேன், இல்லை சாவலை, அப்புறம் அப்படின்னாரு. அவர் பாவம் நிறைய கால் வருது போல இது. அப்புறம் அப்படின்னாரு. நான் ஒருத்தன் சார், நான் பேச்சாளரா, அவர் பேச்சாளர்ன்றதை வந்துட்டேன் சார். சார் நீ இது வந்து இந்த மாதிரி வந்ததுன்னா அது அதிர்ஷ்டம் சார், ஏன்னா 100 வயசு இருப்பீங்க சார், இது திருஷ்டி கழிஞ்சிது சார், எல்லாம் சொன்னேன். அதுக்கு இதெல்லாம் வேணாம் நிறுத்து, உண்மையிலே ஆயிருந்தா கூட நீ ஃபோன் மட்டும் தான் பண்ணுவியா, நேரில் வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னாரு. எனக்கு பதில் சொல்ல சார், அன்னியோட சார் அவர் பட்டிமன்றத்துக்கு என்னை கூப்பிட்றதே இல்லை, அவருக்கு அதுவே ஞாபகமாகிடுச்சு. எல்லாமே அப்படி தான். ஒரு ஊருக்கு போக முடியுதா சார்? நானும் என் ஒய்ஃபு என் பையன் டெல்லி போகணும். டெல்லி போய் ஒரு ஹோட்டலில் தங்க போகிறோம். நமக்கு நம்ம மூளை இருக்குல்ல சார், நிறைய விஷயம் படிக்கும், ஆனால் நினைப்பு இல்லை, எப்போ நினைக்கணுமோ அப்போ நினைப்பு கரெக்டாக வரும். நான் டெல்லி போனேன் சார். டெல்லியில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுக்கும்போது நான் எப்போ படித்தது ஞாபகம் வந்துச்சு. என்னென்ன வெளியூரில் போய் ஹோட்டலில் தங்குறவங்களுக்கு ஒரு அட்வைஸு என்ன, ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா ஹோட்டல்லாம் முன்ன மாதிரி இல்லை. ஹோட்டல் ரூமில் நீங்கள் பெட்ரூமை பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமில் கட்டிலுக்கு மேலே செவுத்தில் ஒரு 3 அடிக்கு கண்ணாடி வச்சுருந்தா ஜாக்கிரதை. முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி டிசைன் பண்ணியிருந்தானா, ஏன்னா சில ஹோட்டலில் அந்த மாதிரி வச்சு கண்ணாடிக்கு பின்னால் கேமரா வச்சுருக்கான். அதனால் நீங்கள் தங்குனீங்கன்னா, ஒரு நாளோ 2 நாளோ தங்குனீங்கன்னா நீங்கள் தங்குறது ஃபுல்லாக கேமராவில் வச்சு நெட்டில் போட்டுருவான், அதனால் கேர்ஃபுல் அப்படின்னு போட்டுருந்தான். நமக்கு அந்த நேரத்தில் தான் ஞாபகம் வந்தது, இது நான் போன இடம் டெல்லி வேறு.
ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு ஒய்ஃபை என்ன பண்ண, நீ என்ன பண்ணுற, தம்பியை கூட்டின்னு லிஃப்ட்டில் வா, நான் முதலையே போகிறேன்ட்டு கிடுகிடுன்னு போனேன். ஆனால் அதில் இன்னொன்று பார்த்துருந்தான் என்னென்ன, ஆனால் உள்ளே கண்ணாடி இருக்குல்ல, உள்ளே வந்து கேமரா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு, அதுவும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னது, நீ ரூமில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடியில் டார்ச் அடிச்சு பாருங்க, அந்த லைட்டு வந்து உள்ளே ஊடுருவிச்சு வச்சிங்களேன், கேமரா இருக்குதுன்னு அர்த்தம். ஊடுருவில் லைட்டு ஃப்ளாஷ் அடிச்சதுன்னா இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுது. சரி, ஒய்ஃப் வரத்துக்குள்ளே ஏதாவது பண்ணலான்னு போயிட்டான். மேலே போனால் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி அந்த ரூமில் சார் ஒரு அடிக்கு அப்படியே கண்ணாடி. அடடா, கரெக்டு, படித்தது கரெக்டாக வருதுன்ட்டு அவன் சொன்ன அட்வைஸ் படியே என்ன பண்ணேன், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச் அடித்து பார்த்தேன். என்ன ஆயிடுச்சு, திடீர்னு மறந்துட்டேன். என்னென்ன, ஊடுருவிச்சுனா இருக்குதுன்னு அர்த்தமா, ஊடுருவலைனா இல்லைன்னு அர்த்தமானு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே திருன்னு முழிச்சுன்னுக்கிறேன். என் ஒய்ஃபு மூச்சு வாங்கினு, ஒரு கையில் பையன், ஒரு கையில் பெரிய சூட் கேஸு. நான் வந்து உள்ளே டார்ச் அடிச்சுருக்கிறல்ல, பார்த்த உள்ள டென்ஷன் ஆகிட்டான். எங்களை அங்கே தனியாக விட்டு நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க எங்கன்னா, சொல்ல முடியாது சார், உள்ளே கேமரா இருக்குமான்னு. ஏன்னா மட்டமான ஹோட்டல்கிட்டன்னு வந்தால் நான் அதோட முடிஞ்சுது வாழ்க்கை. அவகிட்ட என்ன சொல்கிறது. சரி, டார்ச் அடிக்கிறேன், ஊடுருவதா பாருன்னா சொல்ல முடியாது. ஊடுருவதுன்னாக்கா அவளுக்கு புரியாது, ஏன்னா அவள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவன். ஊடுருவத்துக்கு இங்கிலீஷில் என்னான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் தமிழ் மீடியம் வச்சவன். பார்த்தேன், எதுக்கு பிரச்சனை வா அப்படின்னு வந்துட்டேன். நம்ப மாட்டீங்க சார், 3 நாள் வள்ளலார் மாதிரியே வேஷியை போத்திக்கிட்டே உட்காந்துருந்தேன். எவனோ என் மூஞ்சை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. வாழ்க்கை சுகம்னு யார் சார் சொன்னது? உண்மையிலே கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை. ஆக வாழ்க்கை கஷ்டம். நாங்கள் வாழ்க்கை கஷ்டம்னு சொல்கிறது வெறும் கஷ்டம் மட்டும் இல்லை, ஆனால் வாழ்க்கை இன்பம் இல்லை, கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு முயற்சி செய்வது தான் மனிதனுடைய திறமை. ஆக வாழ்க்கை என்பது இன்பம் இல்லை, வாழ்க்கை என்பது சுமைதான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.